இப்போ இந்த 2 டாட்டையும் நான் தைக்கணும். அப்பா இல்லாத விரதம் பிடிக்கிறாண்டு. அப்போ அதனால டீச்சரும் போயிட்டான். போனபடியாக நாங்கள் எல்லோரும் தான் நிற்கிறோம். நாங்கள் எல்லோரும் மட்டும் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறோம். அப்படி ஃபுல்லாக அமர்த்தி தைச்சாக்கா சரி. முதலாவது வேலையே கழுத்து தைக்கிறார். அப்படி இருக்கின்ற கையெல்லாம் இந்த வணக்கம். நான் தனமு இன்றைய நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய கிளாஸில் நிற்கிறேன். அதாவது உங்களுக்கே தெரியும், உண்மைக்குமே நான் கிளாஸுக்கு போகிறது. அப்போ நிறைய பேர் என்ன கொமெண்ட்ஸில் மற்றது கால் பண்ணிலாம் கேட்டிருந்தேன்னா, நீங்கள் உங்களோட கிளாஸில் நின்று வீடியோ போடலாம் தான் நம்ம உண்டு. அப்போ நாங்கள் இவ்வளோ நாளாக வீடியோ போட இல்லாமல் இருந்தோம். என்னென்னா உண்மையுமே எங்களோட டீச்சர் நிற்கிறவா, அதனால் நாங்கள் அதனால் வீடியோ ஒன்றுமே போட இல்லாமல் இருந்தேன். அப்போ அதோட டீச்சர்னைக்கு வரையில்லை. இன்றைக்கு உண்மைக்குமே ஆடி அமாவாசை என்றாலே தெரியும், அப்பா இல்லாத விரதம் பிடிக்க வேண்டும். அப்போ அதனால் டீச்சரும் போயிட்டான். போனபடியாக நாங்கள் எல்லோரும் தான் நிற்கிறோம். நாங்கள் எல்லோரும் மட்டும் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறோம். என்ன நிறைய பேர்ட்ட விட்டண்டே தினம் விரதம் தானே. அப்போ அவையில் எல்லாம் இன்றைக்கு அங்கே நிற்கிறபடியாக நாங்கள் இன்றைக்கு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னாண்டா உண்மைக்குமே நிறைய பேருண்டா வீடியோ எடுக்க சரியான கஷ்டமாக இருக்கும். ஏன்னாண்டா கதைக்க வேண்டாம்னு சொல்லிடலாது ஒன்றும் சொல்லலாம் தானே. அப்போ அந்த சத்தத்தில் வீடியோ எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். அப்போ இன்றைய தினம் கொஞ்சம் பேர் தான் வந்து நாங்கள் ஒரு 8-9 பேருக்கு தான் வந்து நாங்கள். அப்போ வந்தபடியாக அப்போ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லலாம் தானே, ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுவும் என்ன வீடியோண்டா தையல் வீடியோவாக பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எக்ஸாம் தொடங்கிட்டு கிட்ட வந்துட்டு, அப்போ அதனால் டீச்சர் கவுன் எல்லோரும் தச்சு காட்டுச்சுன்னுவா. தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், அவைகளுக்கு தெரியும் நான் கவுன் தைப்பேன்ண்டு. ஆனால் இது வித்தியாசமான கவுன். அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். அப்போ வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போட்ட வீடியோ உடனே கூட வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே நாங்கள் விளையாட சொல்ல மறந்துட்டேன். சந்திரன் வேலையை போயிட்டேன். அதோட இங்கே வகுப்புக்கும் வரையிலாதானே. அப்போ அதனால நாங்கள் சந்திரன் விட்டுட்டு இன்றைக்கு தனி வீடியோவில் தான் பதிவு செய்ய போகிறோம். அதே மாதிரி அக்காவும் தான் பின்னைக்கு தைக்கிறாவா சொன்னால் தனியாக வீடியோவில் வந்து காட்ட வேண்டாம். வேணுன்னா காட்டுனா இப்போ என்ன அடி பண்ணுண்டு இதே நான் இந்த தேவையில்லாமல் அடியில்லாமல் வாங்க வாங்கிட்டு. அப்போ வேறு ஒருத்தரே நாங்கள் வீடியோவில் காட்டல. ஏன்னா இந்த விருப்பம் இல்லாமல் வீடியோ காட்டுறது தப்பு தான். அப்போ அதனால நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் எல்லாமே நல்ல வடிவாக வெட்டி வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு அளவுக்கு வெட்டி வச்சுருக்கு. நீங்கள் பாருங்க, இது குடவட்டு சட்டை தான் தைக்கப்படும். இது குடவட்டு பாவாடையும் எல்லாம் இப்போ நான் அளவெடுத்து எல்லாம் வெட்டி வச்சேன்னா அப்போ அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே இது கை, இது நாங்கள் கை தைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் தைக்கிறேன். நான் 2 வீட்டில் இப்போ இது தெரியாதாக்களும் பார்த்துக்கொள்ளிக்கணும். மற்ற இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் அநேகம். இது கழுத்து, இது மேல் சட்டை 2 தைச்சாச்சு. சரி, இப்போ நாங்கள் முதலாவது கட்டமாக மிஷினை போடுவோம். அதாவது இந்த மிஷின் தான் நல்ல மிஷின். உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் இருக்கிற மிஷின் சரியில்லையாண்டு அடிக்கடி சத்தம் கேட்கும். இது அப்படி ஒன்றுமே இல்லை, நல்லா தைக்கும். இங்கே வேணுவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கரண்ட் அடிக்க மாட்டோம்னு சொன்னேன், பயமாக கிடக்கு. நான் இதில் இருந்தாலும் நாங்கள் தைக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு நாங்கள் முதற்கட்ட வேலையாக இன்று வேணுவோம். இது வெட்டிட்டு மேல் உடம்புக்கு வீக்கழுத்து வெட்டினா அதே மாதிரி இதே மாதிரி இங்கே வேணும் கழுத்தும் வெட்டி இருக்குது. முதலாவதாக நாங்கள் இந்த கழுத்தை இப்படி மடித்து சைட் இப்படி மடித்து தைப்போம் ஃபுல்லாக. இங்கே ஒரு கிட்ட கொண்டு கேமராமேன் காட்டுவோம். இந்த சைட்டை இங்கே பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சைட்டை அப்படியே ஃபுல்லாக மடித்து தைச்சா தண்ணுங்கிறது. இதை அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை நல்ல வடிவாக ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டு பாருங்க. அதே மாதிரி அப்படி ஃபுல்லாக நாங்கள் மடித்து தைப்போம். அப்படி ஃபுல்லாக மடித்து தைச்சாக்கா சரி. முதலாவது வேலையே கழுத்து தைக்கிறது. அதுக்காண்டி நாங்கள் கழுத்தை வெட்டின வழியாக நாங்கள் இதில் மடித்து தைக்கிறோம். சில பேர் இந்த கட்டிங் மாதிரி அப்படியே தைக்கிறாங்க கொட்டி. நாங்கள் அப்படியே ஒன்று தைக்கல, நாங்கள் கழுத்தை வெட்டி தான் தைக்கிறோம். யார் உங்களை பாட்டு போடுறீங்க? அவா கொஞ்சம் குறைச்சி போட சொல்லுங்க. பாருங்க சரி.
ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கழுத்து தைச்சிட்டு இனி இதில் வச்சு தைப்பேன். இந்த கட்ட வேலையே இந்த கழுத்து தைக்கிறார். அங்கால சில நேரம் அந்த இடையில சத்தமாக இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட இந்த மிஷின் மட்டும் இல்லை, கரண்ட் மிஷினுமே இருக்குது. மொத்தம் 20 மிஷினுக்கிட்ட இருக்குது. அப்போ எல்லாரும் ஒரு மிஷினில் இருந்து தைக்கிறபடியாக கொஞ்சம் சத்தங்கள் கேட்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, வேறு மேலே இப்படியே வச்சு இனிமேல் அடி போடணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா தான் ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரியான சுத்தமாக தான் இருக்கும். இன்னைக்குமே ஆடிய மாவுன்றது அப்பா இல்லாத நிறைய பேட்டை விட்டு அப்படியான விதங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அத்தையும் பிடிக்கிறாங்க. அத்தை அவங்க வீட்டையும் இருக்குது. அத்தை அப்போ வீட்டை சொல்லியிருந்தவா காலையிலேயே இப்படி விரதம் வந்து வீட்டை சாப்பிட சொல்லி நாங்கள் இப்போ இனித்தான் போய் அங்கேயும் சாப்பிடுவோம். மத்தியிட்டு இங்கே பாருங்க கழுத்து தைச்சிட்டு அப்புறம் இதே நல்ல வடிவா வெட்டியாச்சு. இனி இப்படியே திருப்பி போட்டு நாங்கள் மேல் அடி அடிப்போம். இருக்கிறாங்களாம் நீங்கள் கலைச்சி கொண்டு இருக்கணும் தெரியுமா? அது வேறு ஒருத்தர் இல்லாக்கா ஒரு ஆள் தான். நான் அப்படித்தான் பிரிஞ்சு கதைக்கிற கூட கிட்டே இருக்கா. அப்படியே ஃபுல்லாக தைச்சு அடுத்து தைச்சு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்க நம்மளுடைய கழுத்து ரெடி ஆகிடும். ஒரு காலத்து தைச்சாச்சு. இங்கே நாங்கள் உட்காட்டு தையெல்லாம் தைக்கணும். அது கடைசியாக தான் தைக்கிறது. இதே மாதிரி தான் நாங்கள் அடுத்த கழுத்து தைக்க போகிறோம். பின்னக்கு நான் பெட்டி கழுத்து வச்சேன்னா இப்போ இதே போலேயே பட்டி கழுத்துன்னு தைப்பான். முதல்ல மடித்து அடிச்சுட்டு பட்டி கழுத்து அப்பயே தச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறு பின்கழுத்தும் தைச்சிட்டேன். நாங்கள் அடுத்த கட்டை நாங்கள் என்ன தைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாட் தைக்க போகிறோம். அதாவது குளவட்டு சட்டைக்கு இங்கே வேறு இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் டாட். இப்போ இந்த 2 டாட்டையும் நான் தைக்கணும். குளவட்டு சட்டைக்கு கட்டிப்பாக டாட் சில பேர் அந்த வீ வெட்டு மாதிரியும் பட்டுறாங்க. நாங்கள் அப்படி வெட்டினோம். பாருங்க இப்படி கிட்ட கொண்டு வந்து வீடியோ மாணவர்க பாருங்க. இங்கே பாருங்க இப்படி வீ வெட்டு அதேமே இங்கே இதுலேயும் இருக்குது வீ. நாங்கள் இதையும் அப்படியே மடித்தப்போ தைப்போம். இப்படியே பிடிச்சி இதை நாங்கள் நல்ல வடிவாக மடித்து தைப்போம். ரைட், பாருங்க தைச்சா அது அப்படியே சுருக்குமாய் வந்திருக்கு. இங்கே பாருங்க ஓகே தானே? இப்போ இதுவும் நல்லபடியாக சுருக்கு மாதிரி வந்துட்டு அப்போ நாங்கள் இதே மாதிரி இதையும் தைக்க போகிறோம். இதை எடுத்து வச்சுட்டு இதையும் இப்படியே பிடிச்சி தைப்போம். சரி, அடுத்ததையும் அப்படி தைப்போம். இது அளவெடுத்து நான் இது இவ்வளோ நாளாக தெரியும் அளவு சட்டை வச்சு ஓட்டினாரு. இன்றைக்கு நான் அளவெடுத்து தான் வெட்டினேன். அதான் கொஞ்சம் அளவு இல்லாமல் அப்படின்னு தெரியுது இந்த வடிவாக. ஓகே, அடுத்த கட்டம் என்ன செய்யப்படும்டா இதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்ல வடிவாக தைச்சிட்டோமேலோ. இதுக்கு நாங்கள் இனிமேல் இந்த குடவட்டு பாவாடையை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்குது. இப்போ இதுங்க பின்பக்கம் இப்படி இப்படி இந்த சைடு வச்சு அப்போ எனக்கு இந்த பக்கம் தான் வளர்ந்தோம். இங்கே இது இப்படி கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே தான் இந்த குடவட்டு பாவாடையை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணோம்.
ஓகே இங்கே பாருங்க இதே மக்கா இது நான் விடவடை கொஞ்சம் கூட தமிழ்ச்சேன் நாங்கள் என்ன கூட விட்டுக்காண்டி கையில் விடவடி கொஞ்சம் கூட வந்தால் நல்லதுன்றதுக்காண்டி விட்டுருக்கணும் ஒரு ஏரியாவே அப்போ கொஞ்சம் நாங்கள் இப்படி விட்டு தைக்கிறது நல்லது ஓகே இங்கே வேறு இதையும் இதே போலியே நல்ல வடிவாக ட்ரில் பண்ணுவோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயின் பண்ணியா ஓகே எங்களுடைய ஒரு பக்கம் சட்டை ரெடி ஆகிட்டு நீ பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இதே போல் நாங்கள் அடுத்த பக்கம் வந்து தைச்சி போய் பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்க நல்ல வடிவாக கழுத்து தைச்சு குளம் தைச்சு கைவியால் தைச்சு இங்கே இருக்கோம் வந்து பாருங்க இங்கே பாருங்க கழுத்து தைச்சாச்சு அதேமாதிரி கையை நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது கை தைக்க போகிறோம் இங்கே பாருங்க கையும் வி ஷேப்பில் இப்படி வெட்டி வச்சிருக்கிறோம் இனி நாங்கள் இந்த கையை தைப்போம் இதோட இப்படியே இதை வச்சு நாங்கள் நல்லா வடிவாக இங்கே வருங்க இது நடுவு சென்டரில் ஒரு புள்ளி போட்டிருக்கோம் என்னென்ன எனக்கு தெரிகிறதுக்காண்டி அது இப்படியே வளைச்சி கொண்டு போகணும் இந்த கைதியால் வளையிற மாதிரி நாங்கள் எங்களோட தையெல்லாம் வளைஞ்சி கொண்டு கொடுத்தாத்தான் எங்களுக்கு இருக்காது ரைட் இங்கே சரி சமனாக வந்துச்சு ஓகே அதே மாதிரி இது அடுத்த பக்கமும் இப்படித்தான் தைக்கணும் இதே அப்படியே அதே மாதிரி வச்சு நாங்கள் எங்களுடைய கைக்கால தைப்போம் ஒரே மாதிரி பாருங்க உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கையும் ஓகேயாக வந்துட்டு தைச்சிட்டோம் அதே மாதிரி இந்த கையையும் தைப்போம் கொஞ்சம் என்ன சரி இருந்தால் சமாளித்து பாருங்க என்னண்டா நம்ம தைக்கிறது சரியோ இல்லையோ அங்கே அடுத்த கையும் அதே மாதிரி வச்சு நாங்கள் தைக்க போகிறோம் இந்த துணி கொஞ்சம் வித்தியாசமான துணி கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஓகே அடுத்த பக்கமும் அப்படியே தைப்பேன் பாருங்க ஓகே கையும் நல்ல வடிவாக நாங்கள் தைச்சிட்டோம் இனி நாங்கள் இந்த கையை மடிச்சடிப்போம் மடிச்சடித்தா கை தைக்கிற வேலை ஈஸியாக போயிட்டு இனி இங்கே பாருங்க இதே நாங்கள் மடிச்சடிச்சிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்வோம்னு பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்டையெல்லாம் தைச்சிட்டோம் ஆனால் உண்மைக்குமே பார்த்தா நாங்கள் அங்கால மிச்ச வீடியோனுமே என்னென்னு சொல்கிறோம் சைட் அடிக்கிறோன்னு பதிவு செய்யலாம் போயிட்டு லேட் ஆகிட்டு சொன்னாங்களான்னு டீச்சர் கிளாஸில் இல்லையான்னு அப்போ இன்றைக்கு வேலை போகணும்னு சொல்லியிருந்துச்சுன்னா அப்போ என்ன பார்த்தோன்னே எல்லோரும் இருக்கலான மற்ற தனியாக இருந்து தைக்கிற பயம் அப்போ நான் அங்கே எல்லாத்தையும் தைச்சிட்டு சரி இங்கே ஒன்று அந்த வீடியோ ஒரேடியாக காட்டி முடிப்போம் நீங்கள் வேணுங்க எல்லாமே நல்ல வடிவாக தைச்சிட்டு இப்போவும் சட்டைக்கு மேலே அளவு போட்டிருக்கபடியாக இப்படி இருக்குது மறுபடி எல்லாம் ஓகே இங்கே பாருங்க பின் காலத்து வீ காலத்து வச்சுனா அதே மாதிரி முன்னுக்கு இப்படி ஐங்கோண காலத்து வச்சிருக்கு பார்க்க உங்களுக்கு தெரியுமா இப்படி இருக்குன்னு கை எல்லாம் இனி இந்த சட்டைக்கு மேலே எல்லாம் போட்டபடியாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் மிதண்டிட்டு போட ஓகேயா இருக்கும் மற்றது பார்த்தாலும் தெரியும் பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாகவே சட்டையெல்லாம் தைச்சிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்கிறேன் இன்றைக்கு சமாளித்து வீடியோ பாருங்கள் என்னென்னா நான் இப்போ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறேன் என்னென்னா புதுசாக அன்றைக்கு எங்களோட கிளாஸில் இருக்கிற பிள்ளைய ஒன்று கொண்டு தான் வீடியோ எடுத்து நாங்கள் எப்படி எடுத்தால் தெரியாது நானும் மெனி எடிட் பண்ணி போடக்கான்னு தெரியும் அப்போ நான் ஒரு ரெடியாக வீட்டை வந்துட்டேன் வந்து இப்போ அத்தையோட இருந்து சாப்பிட்டு நல்ல வடிவாக அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே தொடங்கி நாங்கள் ஒரு ஏரியா முடிச்சுட்டு நாளைக்கு வேறு வீடியோ ஒன்று பதிவு செய்வோம்ண்டு அப்போ உறவுகளே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் நீங்களும் இந்த வீடியோன்னு கருத்துக்களை
மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக இப்படி சட்டை தைக்கிறேன்னா நீங்களும் கண்டிப்பாக தைக்கலாம். ஏன்னாட்டா சட்டை பழகுறதுக்கு ஈஸி, தைக்கிறது என்னன்னு கடையில் இப்போ உண்மைக்குமே இந்த சட்டை ஒன்று தைக்கிறதுக்கு 600 ரூபாவா. இதே நாங்கள் இப்போ தைக்கிறேன்டா பிரச்சனையில தானே. இப்போ 600 ரூபா கொடுத்து அவ்வளோ பெரிய சட்டை தைக்கிற நேரம் நாங்களாகவே இப்போ எங்கள்கிட்ட இருந்தால் தைக்கிறதால உங்களுக்கு இதால் இவ்வளோ லாபம். இதேமாதிரி நிறைய பேருக்கு தைச்சி கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு லாபம் பெறும். அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த சட்டை தைக்க பழகிட்டோம். ஒரு மாதிரி அப்படி இருக்கா. நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை பிடிக்கிறதுங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. பாய்.